ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. சிக்கன் வச்சு சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து தயிர் சாதம் இல்லைனா வெரைட்டி ரைஸ் ஆகட்டும், அப்படி இல்லைனா நார்மலாக நம்ம சாதம் அது கூட வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சூப்பரான சிக்கனில் செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் ரெசிபின்னே சொல்லலாங்க. சும்மா சிக்கன் வந்து குழம்பு மாதிரி வச்சுட்டு இது கொஞ்சம் சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி சாப்பிட்டாலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க. சிக்கனை பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி லெமனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. அந்த லெமன் சாரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் இந்த நம்ம சேர்த்த தயிர் அந்த இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா நம்ம வந்து ரெடி பண்ணும்போது உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 ஹவராவது இதை ரெஸ்ட்டில் வச்சுருங்க. ஸோ 1 ஹவர் வந்து இருக்கட்டும். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேங்க, 6 துண்டு அளவுக்கு கிராம்பு சேர்த்துருக்கேன், 2 பீஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மிளகாய் வந்து சேர்த்துருக்கேங்க. நான் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நார்மலான வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா வெறுமனே வந்து நல்லா இப்படி ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு வந்த பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. இந்த மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் சேர்த்த பின்னாடி நம்ம வறுத்து எடுத்து வச்ச மசாலாவை பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து சைடில் வச்சிடலாம். அடுத்து இப்போ நம்ம வந்து கீ ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாயும் 2 வரமிளகாயும் சேர்த்துருக்கேங்க. கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பீஸ் அளவுக்கு பூண்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க. ஸோ இது வந்து நல்லா அந்த நெய்லே பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்ச சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி அந்த நெய் பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு சிலர் வந்து சேர்ப்பாங்க. நம்ம வெங்காயம் சேர்க்க தேவையில்லை. நம்ம சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துருக்கோம். அது அந்த மசாலா கூட இருக்கிறதுனால அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அந்த மசாலா கூடவே வந்துடும். ஸோ இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு சிக்கனை வந்து ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. சிக்கன் 5 நிமிஷம் வெந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. திப்பியாக இல்லாமல் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது மசாலாவை சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நம்ம மசாலா சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 50% வந்து குக் ஆகிருக்கணும். பேலன்ஸ் 50% பார்த்திங்கன்னா இந்த மசாலா கூட சேர்ந்து குக் ஆனிச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து நம்ம தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருப்போம். ஸோ அந்த தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வேக விடுங்க. நீங்கள் வேக விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா திக்காகிட்டே வரும். அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரு ட்ரை ஆகி நம்ம அந்த ரோஸ்ட் கன்சிஸ்டன்சி வரணும். நல்லா ட்ரை ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு கொத்து அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், சிக்கன் அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா ஒரு ட்ரை ஆயிடுச்சு. கீ ரோஸ்ட்னாலே பார்த்தீங்கன்னா நெய்யிலே செய்யணும். அந்த நெய்யோட டேஸ்ட்டும் இந்த சிக்கனோட டேஸ்ட்டும் தான் முக்கியமான ஒரு காம்பினேஷன். இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரையான கன்சிஸ்டன்சி வரணும்.
வந்த பின்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அந்த நெய்யோட அந்த ஃப்ளேவருக்கும் அதுக்கப்புறம் சிக்கனுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபி தான். மசாலா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்கனால இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.